ஹலோ ஹலோ, சொல்லுங்க. அரேஞ்ச் லைஃப் பார்த்து கால் பண்ண மேம். சொல்லுங்க, உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க. மேம் மேரேஜ் மேம் 14/4/1998 மேம். ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. மேம் டைம் தெரியல மேம். பாண்டிச்சேரி மேம். நைட்டு தான் பிறந்த 10ல இருந்து 11:30 சொன்னாங்க மேம். அப்படியா? டைம் தெரியல மேம். சரிங்க. நீங்க விருச்சகம் ராசி விசாகம் நட்சத்திரமா? ஓகே மேம். உங்களோட லக்னம் வந்து தனுசுங்க. ஓகே மேம். இப்போ உங்களுக்கு வந்து தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்குதுங்க, ஹெல்த் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்குது, கரெக்ட்டுங்களா? ஆமா மேம். சரிங்க. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கு. அது ஹெல்த் அண்ட் ஜாப் ரிலேட்டட் தான் மேம். சரிங்க. அதாவது தனுசு லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து தாங்க தொழிலையும் கொடுக்கிறவரு, கடனை கொடுக்கிறவரு, நோயை கொடுக்கிறவரு, எதிரியை கொடுக்கிறவரு. இப்ப அந்த சுக்கிரனே உங்களுக்கு வந்து புத்தி நடத்துறாரு. இந்த 2025 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு நிலையற்ற உத்தியோகம் இருக்கும், இல்ல உத்தியோகம் உங்களுக்கு பிடிக்காம போகும், நீங்க வேலை பார்க்குற நிறுவனத்துக்கு உங்களை பிடிக்காம போகும். இது நினைச்சு உங்களுக்கு வந்து கவலையில வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸான நோய்கள் வருங்க. குறிப்பா வந்து உடம்புல வந்து சுரப்பிகள் வந்து தன்னோட செயல்பாடுகளை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கிற நேரம். அப்ப நம்ம இம்யூனிட்டி வந்து அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம நல்லா சாப்பிடணுங்க. கீரை, காய்கறிகள், பல வகைகள், கொட்டை வகைகள் இதெல்லாம் நீங்க நல்லா எடுத்துக்கலாம். வயசு வந்து சின்ன வயசு தானே. உணவுகளை வந்து நீங்க வந்து நல்லா இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். வேலை இன்னும் 2-3 மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் உச்சமா இருக்கிறாரு. 5 கூட 1 5லே வந்து இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முயற்சி பண்றவங்க வந்து ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்க வந்து ஒரு 2 மாசம் பிராக்டிஸ் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுருவீங்க, திரும்ப வந்து வேற ஏதாவது வேலை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு உத்வேகம் வந்து திரும்ப ஒரு நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்களோட முயற்சியை வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கணும். கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும்தான் வெற்றி நிச்சயம். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு முயற்சிகள்ல வந்து தடை இருக்கும். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு டிமோட்டிவேஷன் கொடுத்துக்குவீங்க, நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு உங்களுக்கு. அதை வந்து நீங்க வந்து சரி பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து நம்ம முயற்சியில வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் கரெக்டா வச்சுக்கிட்டோம்னாலே வெற்றி நிச்சயம். நீங்க வந்து தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதயம் படிங்க, நிச்சயமாக வெற்றி உண்டு. கொஞ்ச காலமா கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. ஏதாவது கொஞ்சம் குட் பீஸ் மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா நடக்கும். இப்ப 13/11/2025 உங்களுக்கு சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி வருது. எல்லா விதமான நல்ல விதமான மாற்றங்களும் உங்களுக்கு உண்டு. ஓகே மேம். நன்றிங்கம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.